ஷாராஹிட்டா? Oh, Samiha, Sharavite. ஓகே ஓகே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நீங்க வந்து நேரத்தோட இந்த தகட்டசைவு அந்த கேள்வி எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? யாராவது பேசுங்களேன். சரி. எனக்கு வந்து இந்த பிசிக்கல் எஸ்ஏ பார்ட்ல வந்து வினா 2 நான் எடுத்த பகுதி. இந்த கேள்விகள் வந்து என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பரை வந்து பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பேப்பர். இதுல உள்ள கேள்விகள் வந்து கட்டாயம் ஏ-லெவல் எக்ஸாமுக்கு வரும் என்று சொல்லி இல்லை. ஆனா இந்த யூனிட்ஸுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்கணும். கேள்விகள் வந்து இப்படியான யூனிட்ஸுக்குள்ள வந்து வரும். 2வது கேள்வியை வந்து பார்த்தோம்னு சொன்னா நீர்க்கோள தொகுதி என்பதனால கருதப்படுவது யாது? இந்த கேள்வி வந்து தொகுதி என்ற அலகுக்குள்ளுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது தொகுதின்னு சொன்னா என்னன்றது நம்மளுக்கு வந்து விளங்கி கொள்ளணும். நம்ம அதோடைய டெஃபினிஷனை வந்து நம்ம விளங்கி கொள்ளணும். தொகுதின்னு சொல்றது பிரிவுகள் பலவற்றை ஒன்றோடு ஒன்று இணைச்சி அதோட தொடர்புபடுத்தி அது வந்து குறிப்பிட்ட வரையறையோட செயற்படுற ஒரு கட்டமைப்பை தான் வந்து சொல்லுவாங்க தொகுதின்னு சொல்லி. இதை பார்த்தோம்னு சொன்னா இந்த தொகுதிக்குள்ளுக்க வந்து 3 வகைகள் இருக்குதா? என்னென்ன வகைகள்னு சொன்னா தனித்தொகுதி, மூடி தொகுதி, திறந்த தொகுதி. இந்த 3 தொகுதிகளிலும் வந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம். இப்போ நான் ஏன் இத நீர்க்கோள தொகுதி என்று சொல்லி இதுக்குள்ள உடனே போகாம இத எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா இது வந்து ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் வந்து இந்த வினா, அதாவது தொகுதி என்ற பாட்டுக்குள்ள கேள்விகள் வந்து என்ன வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுவும் மெயினா வந்து நீரை சம்பந்தப்படுத்தி ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் வந்து கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா 2024ஆம் ஆண்டும் 2025ஆம் ஆண்டும் இந்த தொகுதிகளுக்குள்ள வந்து கேள்விகள் வரல. நீரை பேஸ் பண்ணி வந்து கேள்வி வரல. அப்ப இந்த வருடம் வந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் என்ன நிறைய இருக்கு. சரியா? அதனாலதான் இந்த கேள்வி வந்து இதுல போடப்பட்டிருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா நீர்க்கோள தொகுதி என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீர்க்கோள தொகுதின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், பூமியில வந்து பூமியிட மேற்பரப்புலையும் அதுக்கு மேலையும், அதாவது அதுக்கு மேலன்னு சொன்னா வளிமண்டலத்திலையும், புவிட மேற்பரப்பிலையும் அதுக்கு மேலையும், அதாவது வளிமண்டலத்திலையும், புவிட உட்பகுதியிலையும், புவிட உட்பகுதியில நீர் இருக்குதானே, அப்ப புவிட உட்பகுதியிலையும் காணப்படுற திண்மம் நம்ம வந்து பனிக்கட்டிய சொல்லுவோம். ஏன்னா அந்த திண்மமான, அதே மாதிரி திரவம்னு சொன்னா நம்ம நீரை சொல்லுவோம். அதே மாதிரி வாயுன்னு சொன்னா நீராவிய சொல்லுவோம். இப்படியான நிலைகள்ல வந்து ஒட்டுமொத்த நீர்நிலைகளையும் காணப்படக்கூடிய ஒரு நீர் தான் நீர்க்கோள தொகுதின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பல்வேறு வடிவங்கள்ல புவிட மேற்பரப்புல வந்து பறந்து காணப்படுறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சமுத்திர வடிவுல, அதே மாதிரி கடல் வடிவுல, ஆறு வடிவுல, குளங்கள் வடிவுல, அதே மாதிரி நிலத்துக்கு அடியில நிலக்கீழ் வடிவில், அதே மாதிரி ஆறுகள், அதே மாதிரி வளிமண்டல நீராவிகள், இப்படியான எல்லா நீர் மூலங்களையும் உள்ளடக்கியதான் வந்து சொல்லுவாங்க நீர்க்கோள தொகுதி அப்படின்னு. நீங்க இந்த நீர்க்கோள தொகுதி என்று சொல்லி கருதப்படுவது யாருன்னு கேள்வியை பார்க்கிற நேரம் புவித்தொகுதின்னு ஒன்று இருக்குதாங்க, அந்த புவித்தொகுதியோட வகைகளுக்குள்ளதான் வந்து இந்த நீர்க்கோள தொகுதி வரப்போகுது. அதே மாதிரி இந்த புவித்தொகுதியோட வகைகளுக்குள்ள வந்து 4 தொகுதி, அதுல ஒன்றுதான் தொகுதி. அதே மாதிரி பார்த்து சொன்னா வளிக்கோள தொகுதி இருக்கு, கட்கோள தொகுதி இருக்கு, அதே மாதிரி
இதோட டெஃபினிஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது 2 புள்ளிக்கு, அதாவது 2 மார்க்ஸுக்கு கேள்வி வந்து வரப்போகுதுன்னு சொன்னா அதோட வரைவிலக்கணம் தான் உங்களுக்கு கேட்டு வரப்போகுது. தொகுதிக்குள்ள கேள்வி வாரன்னு சொன்னா அப்படித்தான் கேள்வி வரும். அநேகமான கேள்விகள் 2 மார்க்ஸுக்கு வந்து அப்படித்தான் கேள்வி வரும். மற்றபடி 2 மார்க்ஸுக்கு தொகுதிக்குள்ளுக்கு எடுக்கிற கேள்விகள்னு சொல்லி வேற கேள்விகள் இல்லை. அதே மாதிரி அப்படித்தான் வரப்போகுது. சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா 2வது கேள்வி போ. 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, நீர்க்கோளம் எப்படி மனிதனுக்கு பயன்படுகிறது? ஏன்னா நீர்க்கோளம் எப்படி மனிதனுக்கு பயன்படுகிறது என்றத 3 காரணிகள் மூலம் உதாரணங்களோட விளக்குக. இப்ப பார்த்தோம்னு சொன்னா உலகளாவிய ரீதியில வந்து நீர் வந்து பல பயன்பாடுகளுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு வர்றதை நம்ம காண முடியும். நம்மளுக்கு படிச்சா வந்து நீர் எப்படி என்னத்துக்கெல்லாம் என்ன வகையான பயன்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஜென்ரலாவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ முதல்ல சொன்னா நீர்க்கோளம் வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துறையாக வந்து விவசாயம் வந்து விவசாயத்துல நீர் விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. நீர் இல்லாம விவசாய உற்பத்தி என்ன செய்யலாது, மேற்கொள்ள இயலாது. நம்ம இலங்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன்னா இந்த விவசாய உற்பத்தி நிகழாட்டி ஏன்னா மனிதனுடைய தேவைகளையும் என்ன செஞ்சு கொள்ள இயலாது, பூர்த்தி செஞ்சு கொள்ள இயலாது. அப்ப நம்ம சும்மா உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம்னு சொன்னா விவசாயத்துறைய வந்து விவசாயத்துறையில வந்து பயிற்சியா இருக்கலாம், கால்நடை வளர்ப்பா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே என்ன நீர் அவசியம். நீங்க இது வந்து உதாரணங்களோடு விளக்குகள் இருக்குதானே. அப்ப நீங்க பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அங்க உதாரணத்தை மென்ஷன் பண்ணணும். உதாரணம் கொடுக்காட்டி அங்க என்ன மார்க்ஸ் கிடையாது. அந்த பாயிண்ட்ஸுக்கும் விளக்கத்துக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வருமோ தவிர உதாரணத்துக்கும் அதாவது அரை மார்க்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு அந்த மார்க்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும், ஒட்டவா இல்லாம போகும். அப்ப கட்டாயம் அங்க உதாரணத்தோட 3 குறிப்பிட்டு நீங்க என்ன செய்யணும், விளக்கணும். இப்ப விவசாயத்துக்கு நீர் பயன்படுத்தப்படுகின்றதுன்னு சொன்னா நீங்க உதாரணத்துக்கு நம்முடைய இலங்கை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இலங்கையில வந்து நிறைய பயிற்சிகைக்காக வந்து நீர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுல முக்கியமாக நெற்பயிற்சியை நீங்க கொடுக்கலாம். அப்போ இலங்கையில வந்து நெற்பயிற்சிக்காக என்ன மாதிரியான நீர் மூலங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றது? அநேகமாக குளங்கள்ல இருந்து நீரை பெற்றுக்கொள்றாங்க, ஆறுகள்ல இருந்து நீரை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப இப்படியான வசதிகள்லாம் வந்து ஏன்னா நீர் வந்து இப்படியான பயிற்சி, அதாவது இப்படியான மூல வடிவங்கள்ல விவசாயத்துக்கு நீர் வந்து பயன்படுத்தப்படுறது நம்ம காண முடியும். அதே மாதிரி 2வது நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா மின்ன உற்பத்தி செய்யறதுக்கும் அதே மாதிரி கைத்தொழில் நடவடிக்கைகள்லையும் சேவைகள்லையும் வந்து இந்த நீர் வந்து பயன்படுத்தப்படுறத நம்ம பார்க்கலாம். அநேகமாக வந்து கைத்தொழிற்சாலைகள்ல நீர் வந்து பயன்படுத்தப்படுறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்ன மாதிரியான கைத்தொழில், உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஆடை கைத்தொழில்ல நீர் எல்லாம் என்ன செய்யலாது, ஆடையை வந்து உற்பத்தி செய்யலாது. அதே மாதிரி பாரம்பரிய மட்பாண்ட கைத்தொழில் எடுத்துக்கொள்ளலாம். அங்க வந்து நீர் எல்லாம் என்ன செய்யலாது, அந்த கைத்தொழிலை வந்து மேற்கொள்ள இயலாது. நீங்க உதாரணத்துக்கு கொடுக்கலாம், இலங்கை ஆடை உற்பத்திக்கு வந்து என்ன செய்யப்படுது, நீர் வந்து பயன்படுத்தப்படுதுன்றதை நீங்க உதாரணத்துக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நீர் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னா வீட்டு தேவைகளுக்காகவும் என்ன செய்யப்படுது, நீர் வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுறது. வீட்டு தேவைகளுக்குன்னு சொல்ற நேரம் நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது, ஏன்னா சமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது, குளிக்கிறதுக்கு அதே மாதிரி உடை துவைக்கிறதுக்கு, இப்படி பல விடயங்களுக்கு வீட்டு தேவைகளுக்காக வந்து நீர் பயன்படுத்தப்படுறதை நீங்க காண முடியும். அதே நேரம் இப்ப நீங்க நீர்க்கோளத்தை பாக்குற அதே நேரம் நீங்க உயிர்கோள தொகுதியிட உயிர்கோளம் வந்து எப்படி மனிதனுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அதே மாதிரி கட்கோளம் எப்படி மனிதனுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அதே மாதிரி வளிக்கோளம் எப்படி மனிதனுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்ற பயன்பாடுகளையும் நீங்க வந்து
கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். இப்போ நீங்க ஒரு கோல தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா அதோட வரைவிலக்கணம், அது என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது, அதை அது எப்படியான பிரச்சனைக்கு உள்ளாவது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இலங்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுதுன்ற விஷயங்களை நீங்க ஒரு கோல தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சணும், பார்த்து கொள்ளணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது கேள்வி இலங்கையில நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தினை எடுத்து காட்டும் காரணி 3 குறிப்பிட்டு விளக்குக. இலங்கையில நீரை ஏன் பாதுகாக்கணும், ஏன்னா நீரை என்னத்துக்காக பாதுகாக்கணும், பாதுகாக்கிறதான முக்கியத்துவம் என்ன, அப்படியான விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நீரை ஏன் பாதுகாக்கணும்னு சொன்னா, நீர் என்ன செய்யப்படுது, மாசடைஞ்சு வாரத்தை நம்ம காண முடியும். மூன்றாவது கேள்வி அதுல பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, நீர் மாசு அடைகிறது. நீர் மாசு அடைகிறதால நீர் என்ன செய்யணும், நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா நீர் பாதுகாப்பிட முக்கியத்துவ முதலாவது காரணம் நீர் மாசு அடைகிறத நம்ம பார்க்கலாம். இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா பல நூற்றாண்டுகளாக நீர் என்ன செய்யும், மாசடைஞ்சு வாரத்தை நம்ம காண இயலும். ரெண்டு காரணங்களால நீர் மாசடையுது. ஒன்று இயற்கை காரணங்களாலேயும் நீர் மாசடையுது. அதே மாதிரி செயற்கை காரணங்களால, அதாவது மனிதனுடைய நடவடிக்கைகளாலும் நீர் மாசடைகிறத நம்ம பார்க்கலாம். இயற்கை காரணங்களால என்ன மாதிரியான நீர் மாசடைவுன்னு சொன்னா, கடல் நீர் கலக்கிறதுனால என்ன செய்யப்படுது, நீர் மாசடையுது. அதே மாதிரி நுண்ணுயிர்கள், ஏன்னா பாக்டீரியா
கலக்கிறதாலையும் நீர் வந்து மாசடைகிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மனித செயற்பாடுகளால எப்படி நீர் மாசடையுதுன்னு சொன்னா, நம்ம மனித நடவடிக்கைன்னு சொன்னா விவசாய நடவடிக்கை வரும். ஏன்னா விவசாய நடவடிக்கையை பார்த்தோம்னு சொன்னா விவசாய நடவடிக்கைகள்ல வந்து செயற்கை பசலை பாவனை, அதே மாதிரி கிருமி நாசினிகளை பாவிக்கிறது, அதே மாதிரி பீடை நாசினிகளை பாவிக்கிறது. ஏன்னா அதாவது பயிற்சிகள்ல இருந்து, அதாவது கிருமி நாசினிகளை, அதாவது பயிற்சிக்கு பீடைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பயிற்சிகளை இதை வந்து பயன்படுத்துவாங்க. இதனால வந்து என்ன செய்யப்படுது, இது வந்து கலக்கப்பட்டு நீர் வந்து நஞ்சாவரத்தை நம்ம பார்க்கலும். வாங்க சொல்லி முடிட்டோம். நீர் மாசடைகிறத பார்த்துட்டு இருந்தோம்னா, நீர் பாதுகாப்போட முக்கியத்துவத்துல ஒன்று வந்து நீர் மாசடைகிறது ஒன்று. அதுல வந்து ரெண்டு காரணிகளால வந்து நீர் மாசடையுது. அதுல ஒன்று வந்து இயற்கை காரணிகளாலே நீர் மாசடையுது. அதே மாதிரி மனித செயற்பாடுகள், அதாவது செயற்கை காரணிகளாலே நீர் மாசடைகிறத நம்ம பார்க்கலும். அடுத்தது வந்து அடுத்த காரணம் வந்து என்ன பார்த்தோம்னா, நீர் வந்து வீண் விரயம் ஆகுறது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில வந்து நகராக்க பகுதிகள்ல
அதாவது கொழும்பு, உதாரணமா கொழும்பு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நகராக்க பகுதிகளில் வந்து நிலத்துக்கு பதிலாக அதாவது இயற்கையான நிலத்துக்கு பதிலாக வந்து செயற்கையான நிலம் வந்து என்ன செய்யறாங்க, நிலம் மூடுகிறாங்கன்னா அதனால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மழை நீர், இப்போ மழை பெஞ்சா நிலத்துல தான் என்ன செய்யப்பட போகுது, நீர் வந்து உறிஞ்சப்பட போகுது. ஆனா நகராக்க பகுதிகளில் வந்து இப்படி கான்கிரீட் ஏறுறதால என்ன செய்யப்பட போகுதுன்னா மழை நீர் வந்து உறிஞ்சப்படாம கழிவு நீரோட என்ன செய்யப்பட போகுது, போய் சேரப்போகுது. அப்ப கிடைக்கின்ற மழை நீர் என்ன செய்யப்பட போகுது, வீண் விரயமாகறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா விவசாய நடவடிக்கைகளாலையும் என்ன செய்யப்படுது, நீர் வந்து வீண் விரயமாக்கப்பட போகுது. அதே மாதிரி கைத்தொழில் நடவடிக்கைகள்ல ஏன்னா அளவுக்கு, அதாவது நீரை வந்து என்ன செய்யறது, தேவைக்கு அதிகமாக வந்து பயன்படுத்துறது. அதே மாதிரி சேவை நடவடிக்கைகள்ல போக்குவரத்து வரும். ஏன்னா போக்குவரத்து சேவை வரும், அதுக்குள்ள முக்கியமாக வந்து போக்குவரத்து சேவையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனாலையும் என்ன செய்யப்படுது, நீர் வந்து வீண் விரயமாகறதை நம்ம காண முடியும். அதே மாதிரி மூன்றாவது காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா நீர்வளத்தினுடைய மிதமிஞ்சிய பாவனை. நீர்வளத்திட மிதமிஞ்சிய பாவனைன்னு சொல்லி சொன்னா அதிக அளவுல வந்து பயன்படுத்தப்படுற அதாவது அதாவது கிடைக்கப்படுற நீரோட அளவை விட அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய நீரைத்தான் வந்து மிதமிஞ்சிய பாவனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மிதமிஞ்சி, அதாவது நீர் வளத்தை வந்து மிதமிஞ்சியமாக பயன்படுத்தக்கூடிய துறைகளை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா உணவு உற்பத்தியில பாக்குறோம். அதே மாதிரி கைத்தொழில் நடவடிக்கைகள்ல, அதே மாதிரி அன்றாட நடவடிக்கைகள்ல. ஏன்னா இந்த இந்த துறைகள்ல எல்லாம் வந்து நீர் வளம் என்ன செய்யப்படுது, மிதமிஞ்சமாக வந்து பயன்படுத்தப்படுது. இந்த 3 காரணங்களாலையும் என்ன செய்யப்படுது, நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தி நிற்கிறத நம்ம காண முடியும். அதே மாதிரி 4வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் நீர்வளத்தின் இயல்புகள் மற்றும் பரம்பலினை 3 விடயங்களினூடாக விளக்குக. அதாவது இலங்கையினுடைய நீர்வளத்தினுடைய இயல்புகள். அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா முதலாவது இயல்பு, இலங்கைக்கு வந்து 3 முறைகள்ல என்ன செய்யப்படுது, நீர் கிடைக்கு. இலங்கை வந்து ஒரு அதாவது சமுத்திரத்துல அமைந்திருக்கின்ற ஒரு தீவு. ஏன்னா மத்திய கோட்டுக்குள்ளுக்கு இருக்கின்ற ஒரு தீவு. அதனால வந்து அதிகமான மழை வீழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாடா வந்து இலங்கை இருக்கு. ஏன்னா அதாவது சமநிலையான மழை வீழ்ச்சி. அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு வந்து பல்வேறு வழிகள்ல வந்து ஆண்டு முழுவதும் என்ன செய்யப்படுது, இலங்கைக்கு வந்து மழை வீழ்ச்சி கிடைக்குது. அதுல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது 3 முறைகள் இருக்கு. அதாவது இலங்கைக்கு வந்து மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய 3 முறைகள் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா முதலாவது மேற்காவுகை, அதே மாதிரி பருவக்காற்று மழை, அடுத்தது வந்து சூறாவளி மழை. ஏன்னா அந்த 3 முறைகளினூடாக வந்து இலங்கைக்கு ஆண்டு முழுவதும் மழை வீழ்ச்சி கிடைக்கிறது ஒரு இயல்பு. அப்ப நீர்வளத்தினுடைய முதலாவது இயல்பு கேட்டா நீங்க எதை என்ன செய்யணும், கொடுக்கணும். சரியா? அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா மேற்காவுகை மலைன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை வந்து மத்திய கூட்டுக்கு அண்மையில் அமைஞ்சிருக்கிறதால, அதே மாதிரி அதிக வெப்பம் நிலவக்கூடியதால. ஏன்னா மத்திய கூட்டுக்கு அண்மையில் அமைஞ்சிருக்கிறதால அதிக வெப்பம் நிலவுகின்றது. அதே மாதிரி சமுத்திர வலயத்துல அமைஞ்சிருக்கின்றதால அதிக அளவு நீராவிய என்ன செய்யும், இது வந்து கொண்டிருக்கும். அதால இந்த காரணிகளால வருடம் முழுவதும் என்ன செய்ய போகுது, மழை கிடைக்க போகுது. இந்த மலையைத்தான் சொல்லுவாங்க மேற்காவுகை மலை. ஏன்னா அந்த மேற்காவுகை மலை வந்து இந்த மேற்காவுகை மலை வந்து காலை வேளையில வந்து இருண்ட வானங்களா இருந்து மாலை வேளைகள்ல வந்து இடியோட கூடிய மழை பெய்யறது தான் சொல்லுவாங்க மேற்காவுகை மலைன்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்தது வந்து பருவக்காற்று மலை வந்து 2 வகைப்படும். ஏன்னா தென்மேல் பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று. இது தென்மேல் பருவக்காற்று வந்து தென்மேல் பகுதிக்கு மழையும், வடகில் பருவக்காற்று வந்து வடகில் பகுதிக்கு மழையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக வந்து காணப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா சூறாவளி மலை உங்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய எந்த பகுதிக்கு, அதாவது
வங்களா விரிகுடாவில் எழுகின்ற அந்த தாளமுக்கத்தினால வந்து நாட்டினுடைய, அதாவது இலங்கை நாட்டினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அதிகமான மழை வீழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக வந்து இந்த சூறாவளி மழை காணப்படுகின்றது. அப்ப நீங்க ஒரு முதலாவது இயல்பு ஒன்று கொடுக்குற நேரம் நீங்க இந்த 3 முறைகள் மூலமாக வந்து ஆஹ் மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது என்றதை முதலாவது நீங்க ஒரு பாயிண்ட்ஸா கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா மழை வீழ்ச்சியோட அளவை வந்து நீங்க இன்னொரு பாயிண்ட்ஸா கொடுக்கலாம். ஏன்னா ஆண்டு, அதாவது சராசரியாக வந்து இலங்கையில ஆண்டுக்கு 1861 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்குது. ஏன்னா அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா மத்திய மலை நாட்டுக்கு, அதாவது மத்திய மலை நாட்டுக்கு வந்து 5000 மில்லிமீட்டரை விட அதிகமான மழையும், அரைவரல் பகுதிகளுக்கு வந்து 1000 மில்லிமீட்டரை விட குறைவான மழை வீழ்ச்சியும் கிடைக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதை மழை வீழ்ச்சியோட அளவை வந்து நீங்க இன்னொரு பாயிண்ட்ஸா கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா நீர் வந்து அதோட இயல்புக்கு ஏற்ப 3 வகைப்படும். ஒன்று நன்னீர், அதே மாதிரி உவர்நீர், அதே மாதிரி சவர் நீர். நேரம் போதாததால மொத்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இந்த கேள்வியை வந்து இதோட நிப்பாட்டுறேன். அடுத்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா வினா 4வது பார்ப்போம். முதலாவது கேள்வி அதுல வந்து சர்வதேச மற்றும் பிராந்திய ரீதியில் சூழலை பேணி பாதுகாப்பதில் ஈடுபட்டு வரும் 4 சூழலியல் நிறுவனங்களை பெயரிடுக. ஏன் இந்த கொஷன் வந்து போடப்பட்டுச்சுன்னு சொன்னா ஓல்டு சிலபஸ்ல வந்து 2017ஆம் ஆண்டு வந்திருக்கு. நியூ சிலபஸ்ல இந்த யூனிட்ல இருந்து எந்த ஒரு கேள்வியுமே வந்து பிசிக்கல் பார்ட்ல வரல. அப்ப உங்களுக்கு வாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த அளவுக்குள்ள வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா சர்வதேச மற்றும் பிராந்திய ரீதியில் சூழலை பேணி பாதுகாப்பதில் ஈடுபட்டு வரும் 4 சூழலியல் நிறுவனங்களை பெயரிடுங்க. இதே மெத்தட்ல இதே மாதிரி 2017ஆம் ஆண்டு கேள்வி வந்திருக்கு. இப்போ என்னன்னு சொன்னா அதே கேள்வி உங்களுக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அதே கேள்வி உங்களுக்கு தூக்கி போடலாம். இதுல கேள்வி ஒன்றுதான் மாறுது. அதுல வந்து கேட்கப்பட்டிருக்கு இலங்கை சூழலியல் அமைப்பு நிறுவனங்கள். இதுல கேட்டிருக்காங்க வந்து சர்வதேச சூழலியல் நிறுவனங்கள். முதலாவது வந்து சர்வதேச சூழலியல் நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு 4 வந்து பெயரிட சொல்றாங்க. முதலாவது வந்து ஐக்கிய நாடுகளின் சூழல் நிகழ்ச்சி திட்டம், அதே மாதிரி 2வது இயற்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச சங்கம், 3வது வந்து ஐக்கிய நாடுகளோட காலநிலை மாற்றம் தொடர்பான வரைச்சட்டக சமவாயம், அதே மாதிரி தென்னாசிய சூழலியல் ஒத்துழைப்பு வரை திட்டம். இந்த 4 தான் வந்து சர்வதேச மற்றும் பிராந்திய ரீதியில சூழலை பேணி பாதுகாக்கிறதுல ஈடுபட்டு வருகின்ற சூழலியல் அமைப்புகள். இதுக்கு பதிலாக வந்து நீங்க இலங்கை சூழலியல் நிறுவனங்களும் கேட்டு வரலாம். again சொல்லுங்கவா? ஓகே சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க இந்த சூழலியல் நிறுவனங்களை. ஓகே சொல்றேன். முதலாவது வந்து ஐக்கிய நாடுகளின் சூழல் நிகழ்ச்சி திட்டம், அதாவது UNEP சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம். 2வது இயற்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச சங்கம், IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். சரியா? 3வது வந்து ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான வரைச்சட்டக சமவாயம். உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து அனுப்புனாங்களா? இன்னும் அனுப்பலையா? யாராவது பேசுங்களேன். உங்க பேப்பர் ஷேர் பண்ணிருப்பாங்களேனா? அதுல வந்து இருக்கு, அந்த ஆன்சர்ஸ்ல இருக்கீனா? சரியா? அதுல ஆன்சர்ஸ் இல்லையா? ஓகே நான் சொல்றேன்.
முதலாவது வந்து ஐக்கிய நாடுகளோட சூழல் நிகழ்ச்சி திட்டம், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம். எனக்கு வந்து 7 மணிக்கு லெக்சர்ஸ் இருக்கி, அதனால கொஞ்சம் டைம் போதாது. நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகே, ஒன்றும் நினைக்க வேணாம். நீங்க நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். நோட் பண்ணிட்டீங்களா? ஆ ஆ ஓம். மூன்றாவது வந்து ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான வரைச்சட்டக சமவாயம். 4வது வந்து தென்னாசிய சூழலியல் ஒத்துழைப்பு வேலை திட்டம். சரியா? 2017ஆம் ஆண்டு வந்து இதற்கு பதிலாக வந்து இலங்கை சூழலியல் நிறுவனங்கள் கேட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கைட்ல வந்து போட்டிருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. இலங்கை சூழல் நிறுவனங்கள் வந்து 5 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5யும் சும்மா நான் மேலோட்டமா சொல்றேன். மத்திய சுற்றாடல் அதிகார சபை, அதே மாதிரி தேசிய நீர்வளங்கள் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு முகவரகம், அதே மாதிரி கரையோர பாதுகாப்பு திணைக்களம், அதே மாதிரி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம், அதே மாதிரி புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம். இதெல்லாம் வந்து இலங்கையில சூழலை பேணி பாதுகாக்கிறதுக்கான சூழலியல் நிறுவனங்கள் தான் இது. உங்களுக்கு அதுக்கு பதிலாக இந்த கேள்வி வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதனால அதையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து 2வது கேள்வி என்ன சொல்லப்படுதுண்டா, மேலே ஒன்றில் குறிப்பிட்ட நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்து அதன் பிரதான நோக்கங்கள் 3னை விவரிக்குக. இப்போ எனக்கு வந்து எல்லா நிறுவனங்களுடைய நோக்கங்களையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஐக்கிய நாடுகளோட சூழல் நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? முதலாவது வந்து இது வந்து 1972ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு சொன்னா கென்யா நாடு. கென்யா நாட்டுல நைரோபி நகரத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா உலகளாவிய ரீதியாக வந்து சுற்றுச்சூழல், அதாவது சூழலை பாதுகாக்கிறது, நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தான் வந்து இதனுடைய பிரதான நோக்கம். அதை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ரீதியாக வந்து பார்ப்போம். இப்போ உலகளாவிய ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா இந்த காலநிலை மாற்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு பாரிய பிரச்சனையாக வந்து இந்த காலநிலை மாற்றம் காணப்படுது. நம்ம நாட்டிலையும் இப்போ வந்து என்ன ஒரு காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னா எல்னினோ தாக்கம் வந்து ஆன்சர் சீட் வந்துமா நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பேசுங்க, மெசேஜ் போடாம. ஓகே ஓகே ஓகே. இதுல அதாவது காலநிலை மாற்றம் வந்து ஒரு பாரிய பிரச்சனையாக வந்து காணப்படுது. எல்னினோ தாக்கம் வந்து நம்மட இலங்கை நாட்டிலையும் நிகழுது. அதே மாதிரி வந்து இப்போ உலகளாவிய ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகள்ல வந்து வெப்ப அலை அதிகரிச்சதால வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம என்ன செய்யுதுன்னா அந்த வெப்ப அலைனால வந்து உருகி வாரத்தை நீங்க வீடியோக்குள்ள வந்து பாப்பீங்க. இப்போ நீங்க வீடியோக்குள்ள வந்து ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஏன்னா சும்மா நீங்க வீடியோ அடிச்சு பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல போடுவாங்க வீடியோஸ், நிறைய வருது வீடியோஸ். ஏன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால வந்து எப்படியான விளைவுகள், அதாவது எப்படியான பிரச்சனைகளை வந்து ஐரோப்பிய நாடு வந்து எதிர்நோக்கிட்டு வருதுன்னு நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்படுறது, அதே மாதிரி வந்து நீர், நிலம், ஏன்னா வலி, இதெல்லாம் மாசடைஞ்சு வாரது வந்து பாரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது. அப்ப இது எல்லாத்தையுமே, அதாவது இந்த எல்லாம் அனைவற்றையுமே இல்லாதாக்குறது தான் வந்து இதனுடைய நோக்கமாக, மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுது. முதலாவது இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் முதலாவது நோக்கமாக பார்த்தோம்னு சொன்னா உலகளாவிய சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி நிரலை வகுக்கிறது தான் முதலாவது நோக்கம். நீங்க வந்து பாயிண்டா எடுத்துக்கொள்ளுங்க. நான் இது வந்து பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். பாயிண்ட்ஸுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்க இதை பாயிண்ட்ஸா எழுதி கொள்ளுங்க. முதலாவது வந்து உலகளாவிய சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி நிரல வகுக்கிறது தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம்ல முக்கியமான நோக்கமாக காணப்படுது. நம்ம பார்க்கலாம் எல்லா நாடுகளும், அதாவது உலக நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொதுவான சுற்றுச்சூழல் கொள்கைகளை வந்து உருவாக்குறது வந்து முக்கியமான நோக்கமாக காணப்படுது.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கிறது வந்து முதலாவது பாயிண்ட்ஸாக காணப்படுது. அதுல வந்து எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து சுற்றுச்சூழல் தொடர்பான கொள்கைகளை வந்து உருவாக்குறது இதுல முக்கியமான நோக்கமாக காணப்படுது. அதே மாதிரி இது வந்து பொருளாதார வளர்ச்சி, அதாவது எல்லா நாடுகளும் வந்து பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடக்கல. ஒவ்வொரு நாடும் என்ன செய்யும், அவங்கவுங்களோட நாட்டு, அதாவது அவங்கவுங்களோட பொருளாதார வளர்ச்சியில வந்து கருத்திட கொள்ளும். இப்படி அந்த பொருளாதார வளர்ச்சியை கருத்திட கொள்ற நேரம் சுற்றுச்சூழல கருத்துல கொள்றதும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து காணப்படுது. ஏன்னா அதை வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சுழற்சி நிகழ்ச்சி திட்டம் வந்து என்ன செய்யுது, அதுக்காக வந்து வழிகாட்டுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா நிலையான வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுச்சூழல்னு சொன்னா தாவரங்கள் மட்டுமா வரும், சுற்றுச்சூழல்னு சொன்னா காடு வரும், ஏன்னா காட்டுல வாழ்கின்ற பல்லுயிரினங்கள் வரும். அதே மாதிரி நீர்நிலைகள் வரும், நீர்நிலைகள்னு சொன்னா அதுல சமுத்திரம் வரும், கடல் வரும், ஆறு வரும், குளம் வரும், இது எல்லாமே வரும். அதே மாதிரி வளி, ஏன்னா காற்று, இது எல்லாமே அனைத்தும் தான் வந்து சுற்றுச்சூழல் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுற்றுச்சூழலை என்ன செய்யணும்னு சொன்னா நாம பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு என்ன செய்யணும், விட்டு செல்லணும். அதைத்தான் வந்து பேண்தகு அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எதிர்கால சந்ததியினர் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ற அளவுக்கு இயற்கை வளங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், முறையான அளவுல வந்து பயன்படுத்தணும். அதைத்தான் வந்து நிலையான வளர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நிலையான வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுல வளர்ச்சி அடைந்த நாடுகளும் வளர்ந்து வருகின்ற நாடுகளும் என்ன செய்யுது, ஊக்குவிக்குது. அதே மாதிரி மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா அறிவியல் ரீதியான ஆய்வு ரீதியான அறிக்கைகளை என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து வெளியிடுறதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கைட்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையை தான் வந்து நான் சொல்றேன். எமது பொது எதிர்காலம் என்ற அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா சூழலை பாதுகாக்கிறது, பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்யறது, சூழலுக்கு இடையில இடைத்தொடர்பை ஏற்படுத்துறது, இது தொடர்பாக வந்து இந்த அறிக்கை என்ன செய்யுதுன்னா கவனம் செலுத்தி வருகின்றது. அப்ப இதுவும் ஒரு நோக்கமாக காணப்படுது. அதே மாதிரி சர்வதேச சுற்றுச்சூழல் உடன்படிக்கைகளையும் என்ன செஞ்சுட்டு வருது, ஒருங்கிணைச்சிட்டு வருது இந்த ஐக்கிய நாடுகளின் சூழல் நிகழ்ச்சி திட்டம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து அதை சொல்றதுக்கு முன்னால வந்து மத்த அமைப்புகளோட நோக்கங்களையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், கட்டாயம் பார்த்து கொள்ளணும். நோக்கங்கள், அதாவது கைட்ல உங்களுக்கு வந்து நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்காது, பணிகள் தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டும் தரப்பட்டுச்சும். இப்ப பணிகள்னு சொல்ற நேரம் கிட்டத்தட்ட அது நோக்கம் மாதிரி தான். ஏன்னா ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்கு என்னென்ன, அதாவது என்னென்ன நோக்கத்தை அடிப்படையாக வச்சு நம்ம அந்த விஷயத்த வந்து செய்யறோம்ன்றது தான் வந்து நோக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நீங்க இந்த சூழலியல் அமைப்புகள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த அமைப்புகளை வந்து உருவாக்கி இருக்கீங்கன்றதை நீங்க என்ன செய்யணும், படிச்சு கொள்ளணும். அந்த பணிகள் தான் கிட்டத்தட்ட நோக்க மாதிரி வரும். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து சூழலை பேணி பாதுகாக்கும் சூழலியல் நிறுவனங்கள், இந்த 5 நிறுவனங்கள் சொன்னேன். அந்த நிறுவனங்கள் வந்து தங்களோட நோக்கங்களை நிறைவேற்றும் போது எதிர்நோக்கும் பிரச்சனைகள், 3 பிரச்சனைகளை ஆராய்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறாங்கன்னு சொன்னா சட்ட அமுலாக்க குறைபாடுகள், அரசியல் தலையீடுகள். ஏன்னா இப்போ இப்போ அந்த அமைப்பு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து சட்டத்தை அமுல்படுத்தும் போது சில குறைபாடுகள் வரும். ஏன்னா அதே மாதிரி வந்து சில அரசியல் என்ன செய்யும், அரசாங்கம் வந்து அதுக்குள்ள தலையிடும். இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம போறதுக்கான பிரச்சனை, இது ஒரு மெயின் பிரச்சனை. ஏன்னா இப்ப உதாரணமா வந்து நம்ம பார்க்கலாம், கரையோரத்துல வந்து மணல் அகழ்றது ஒரு சட்டவிரோதமான செயல் தானே. ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம், பெர்மிட் இல்லாம வந்து மண்ணை என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. பெர்மிட் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், மணலை வந்து அகழலும். அப்ப மணல் அகழ்றது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு. அப்ப இது ஒரு பிரச்சனையாக, ஒரு முக்கிய பிரச்சனையாக வந்து காணப்படுது. அதே மாதிரி
ஒரு ஒரு அதாவது இதுக்கு எதிராக ஒரு இதுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்குள்ள வந்து அரசியல் என்ன செய்யும்? அரசியல் வந்து தலையிடும். அரசியல் தலையிடுறதும் ஒரு மெயின் பிரச்சனையாக வந்து காணப்படுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா போதிய நிதி இல்லாம, நவீன தொழில்நுட்பம் இல்லாம, மனித வள பற்றாக்குறை இது எல்லாமே ஒரு முக்கிய பிரச்சனையாக காணப்படுது. அப்ப இந்த சூழலியல் அமைப்புகள் வந்து அவங்களோட நோக்கங்களை நிறைவேற்ற முடியாம போறதுக்கான முக்கிய காரணமாக இது காணப்படுது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் இப்போ இந்த நிறுவனங்களுக்கு அதாவது அவங்க வந்து ஆஹ் சொந்தமா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் இந்த சூழலில் அமைப்பை நிர்வகிக்க மாட்டாரே. எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாகத்தான் என்ன செய்வாங்க, இந்த அமைப்பை வந்து நிர்வகிப்பாங்க. அப்படி நிர்வகிக்கிற நேரம் அவங்களோட சொந்த காசை போட்டா நிர்வகிப்பாங்க இல்ல. அதுக்குன்ற ஒரு நிதி வேணும். ஒரு அந்த நிதி இருந்தா தான் என்ன செய்வாங்க, அவங்களும் வந்து அதுல ஆர்வம் கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்க முன் வருவாங்க. அப்ப நிதி ஒரு போதிய அளவான நிதி இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக காணப்படுது. அதே மாதிரி பாதுகாக்கிறதுக்கு ஆஹ் சில தொழில்நுட்பங்கள் கட்டாயம் தேவை. ஏன்னா இப்ப உதாரணமாக வந்து கரையோரம் அதாவது கரையோரத்தை தாண்டின பிரதேசங்கள்ல வந்து கண்காணிக்கிறதுக்காக என்ன வேணும்? ட்ரோன் கேமரா வேணும், ஐபிஎஸ் கண்காணிப்பு வேணும். இப்படியான வசதிகள், அதே மாதிரி வாகன வசதிகள் வேணும். இப்படியான வசதிகள் இல்லாம இருக்கிறதும் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுது நம்ம பார்க்கலும். அதே மாதிரி மனித வள பற்றாக்குறை இந்த அமைப்பை நிர்வகிக்கிறதுக்கு சும்மா ஏன்னா அதாவது ஒரு ஒரு கூலி தொழில் செய்யற ஒருத்தரை வந்து கூட்டி போய் இந்த அமைப்பை நிர்வகிப்பாரா? இல்ல, நிர்வகிக்க மாட்டார். அதுக்கு பயிற்சி வழங்கப்பட்ட ஏன்னா அதாவது ஒரு அந்த வளங்களை கண்காணிக்கக்கூடிய பயிற்சி வழங்கப்பட்ட ஒரு ஊழியர் தேவை. அப்ப அந்த ஊழியர் பற்றாக்குறையும் ஒரு பற்றாக்குறையாக காணப்படுறதை நம்ம பார்க்கலும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா மக்களுக்கு இடையில ஒரு போதிய அளவு விழிப்புணர்வு இல்லைன்னா அதாவது சூழலை தான் இப்படித்தான் பாதுகாக்கணும், ஏன்னா இந்த வழிமுறையை பின்பற்றி தான் பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கன்செப்ட் அவங்கள்ட்ட இல்லை. அதனால வந்து ஏன்னா காடுகளை வந்து அவங்க அழிக்கிறது, அதே மாதிரி சட்ட விரோதமாக வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடுறது, அதே மாதிரி இது வந்து இதனாலேயும் என்ன செய்யப்படுது, அவங்களுக்கான சரியான விழிப்புணர்வு இல்லாததாலையும் இந்த இலங்கை சூழலில் அமைப்பு என்ன செய்யுது, பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கிட்டு வருது. அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில வந்து சூழலை பேணி பாதுகாக்கிறதுல போதுமான அளவு கவனம் செலுத்தப்படாமையா ஏற்பட்டு வரும் 3 விளைவுகளை சுருக்கமாக விளக்குக. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த சூழலை பேணி பாதுகாக்காததால என்ன மாதிரியான விளைவுகளை வந்து இலங்கையை சந்திக்குதுன்னு சொன்னா பல்லுயிரினங்கள் என்ன செய்யுது, இழக்குது, காடு அழிக்கப்படுது. ஏன்னா பல்லுயிரினங்கள் இழக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு வந்து தனித்துவமான காடுகள் காணப்படுது. ஏன்னா ஈரவலய காடுகள் காணப்படுது, உலர்வலய காடுகள் காணப்படுது. இந்த காடுகள்ல வந்து சிங்கராஜவான காடெல்லாம் வந்து ஈரவலய காடுகள் வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குள்ளுக்க ஏன்னா காடுகள் வந்து அழிக்கப்படுறது, ஏன்னா வெட்டப்படுறது, வேட்டையாடப்படுறது, அதே மாதிரி விலங்குகள் அருவி போறது எல்லாமே வந்து ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுது. அப்ப இலங்கைக்குன்னு சொல்லி தனித்துவமான விலங்குகள், உயிரினங்கள், தாவரங்கள் இல்லாம போறது ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுது. அதே மாதிரி காடழிப்பும் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுறது நீங்க என்ன செய்யலாம், ஒரு விளைவாக வந்து எழுதலாம். சரியா? அதே மாதிரி வந்து தீவிரமான காலநிலை மாற்றம் ஏற்படுறது, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுறோம் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுது. இப்ப நம்ம சூழலை வந்து பேணி பருவமழை அதாவது இலங்கையில வந்து முறையற்ற பருவமழை இதனால கிடைக்கும். தீவிர வறட்சி ஏற்படும், ஏன்னா கடுமையான வெள்ளத்துக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குப்பைகளை வந்து ஆறுகள்ல வந்து கொற்றத்தால் என்ன செய்ய போகுது, ஆறுகள் வந்து வழிந்தோட போகுது. உதாரணத்துக்கு நீங்க கல்லணை கங்கையை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து மலைய பகுதிகளில் வந்து வீடுகள் கட்டுறதாலையும் பெருந்தெருக்கள் அமைச்சிடத்தாலையும் ஏன்னா அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் அதாவது இப்போ காடுகளை வந்து அதாவது நிலச்சரிவு எப்படி ஏற்படுறேன்னா சில இடம் போதாதால நகராக்கம் அதிகரிச்சு இடம் போதாதால் என்ன செய்யப்படுது, மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து சில சில முக்கியமான இடங்கள் வந்து அமைக்கப்படுது. இதனால என்ன செய்யப்படுது, இயற்கை அனர்த்தங்கள் அடிக்கடி நிகழுது, உயிர் உடைமை வந்து இழக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுது. அதே மாதிரி சூழல் மாசு அடைகிறதும் பொதுமக்களுக்கு
பிரச்சனையும் வர்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொழிற்கழிவுகளை முறையான விதத்தில் அகற்றல்ல, அதே மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள்ல வந்து நீர்நிலைகள்ல கலக்க விடுற இப்படியான செயற்பாடுகளால வந்து நிலக்கு நீர் வந்து மாசடைறதை நம்ம காண முடியும். அதே மாதிரி வடமத்திய மாகாணங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அநேகமாக வந்து சீனி நோய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரக நோய் வந்து பரவுறதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது. ஏன்னா வலி மாசடைகிறதால சுவாச நோய்கள் அதிகரிக்கிறது, ஏன்னா சுவாச பை சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கிறது. இதுக்கான நேரடி காரணமாக வந்து ஏன்னா சூழல் மாசடைகிறதால இப்படியான பிரச்சனைகள், அதாவது சூழலை பேணி பாதுகாக்கதால இப்படியான பிரச்சனைகள் வாரது வந்து நம்ம காணக்கூடியதா இருக்கு. சரியா? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுமா. நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் டவுட்ஸ் இருக்கா? சர்வதேச பிராந்திய அமைப்புகள் இந்த முறை எதிர்பார்க்குங்களா கேள்வி? சொல்லி இல்ல. இப்ப வந்து 2007ஆம் ஆண்டு வந்து ஓல்டு சிலபஸ் தான், ஓல்டு சிலபஸ்ல தான் வந்திருக்கு. நியூ சிலபஸ்ல வந்து இதுவரைக்கும் 2019ஆம் ஆண்டுல இருந்துதான் நியூ சிலபஸ். 2019ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு கேள்வியுமே பிசிக்கல் எஸ்ஏ பார்ட்ல வந்து சர்வதேச வந்து வரல. அப்ப நீங்க வந்து பார்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் இதுதான் வரும்னு சொல்லி இல்ல, இதை பார்த்துக்கொள்ளுங்க. என்று சொன்னா நியூ சிலபஸ்ல ஏதோ ஒரு பகுதியிலும் இந்த கேள்வி வரலுக்காக வேண்டிதான் போடுறியா. ஓகே, தேங்க்ஸா. ஆஹ்